ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு டிசிப்ளினான லைஃப்பை மேனேஜ் பண்ணி ஆகணும். டிசிப்ளின் இல்லை அப்படின்னா, நம்ம என்ன பிளான் பண்ணாலும், என்ன கோல் வச்சாலும், அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் டிசிப்ளின் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கைடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, லெட்ஸ் டைவ் இன். செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம கோலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியோட அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ டெய்லி ரொட்டீன்ஸில் நம்ம ஹேபிட்டையும் மைண்ட் செட்டையும் செல்ஃப் டிசிப்ளினோட வச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம கோலை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நமக்கு எதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பர்சனல் growth மற்றும் ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுக்குமே செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது தான் ஒரு அடித்தளம். ஸோ டெய்லி ஹேபிட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லாங் டேர்ம் சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். செல்ஃப் டிசிப்ளினில் நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு சரியான மோட்டிவேஷனும் இருக்காது, அச்சீவ்மெண்ட்டும் இருக்காது. நம்ம லைஃப் அப்படின்றது ரொம்பவே டல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்மளோட லைஃப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து கொண்டு போகிற ஒரு டூலாக தான் இருக்குது. அடுத்து, ஹவு டு பில்ட் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளினை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெய்லியும் ஒரு 30 நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுருந்தாலே அது ஒரு பெரிய சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக அதை ஒரு ரொட்டீனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம காலையில் நான் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரம் நான் எக்ஸசைஸுக்காக நான் டைம் ஒதுக்குறேன். ஒரு 20 நிமிஷம் நான் நியூஸ் பேப்பருக்கு டைம் ஒதுக்குறேன். தென் சாப்பாடுக்கு டைம் ஒதுக்குறேன் அப்படின்னு தனித்தனியாக ஒரு ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். தென் பிரேக் பேட் ஹேபிட்ஸ். ஹேபிட் ஸ்டாக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு புது புது பாசிட்டிவான ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுங்க. இது உங்களோட சக்ஸஸை ரொம்பவே பீக் லெவலில் கொண்டு போகும். அடுத்ததாக மோட்டிவேஷன் வித் டிசிப்ளின். மோட்டிவேஷன் அப்படின்றது டெம்பரவரியாக இருக்கக்கூடியது, ஆனால் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கோலுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ஆனாலும் டிசிப்ளின் இருந்தால் தான் சக்ஸஸை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்ததாக ஓவர் கம்மிங் ப்ரொகாஸ்டினேஷன். நம்ம ஒர்க்கை டிலே பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என்னன்னா மோட்டிவேஷன் இல்லாதது தான். ஒரு சின்ன டாஸ்க்கை லிஸ்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான டெசிஷனை உடனே எடுங்க. இதன் மூலியமாக நம்ம ஒர்க் டிலே பண்ணுறத கம்மி பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோலாகவும் இருக்க முடியும். இப்போ ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் நமக்கு ஏற்படும். அடுத்ததாக ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக். நம்ம டெய்லியும் டீப் ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலியமாக நம்ம டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ டீப் ஒர்க் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். தென் போமோடோரோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி 25 நிமிஷம் ஒர்க்கணும், 5 நிமிஷம் பிரேக்னு பிளான் பண்ணி நம்மளோட டெய்லி ஒர்க்கை ஆன் டயத்துக்கு கரெக்டாக முடிக்க முடியும். அடுத்ததாக செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம வீக்லி ஒரு 10 நிமிஷம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த வீக்கில் என்ன கரெக்டாக பண்ணியிருக்கோம் அல்லது என்ன தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அனலைசேஷன் பண்ணி பாருங்கள். இதன் மூலியமாக நம்மளோட தப்புகள் எல்லாமே தெரிய வரும். இதை வச்சு நம்ம அடுத்து சக்ஸஸாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பிளான் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக மெயின்டைனிங் லாங் டேர்ம் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணி டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதுக்கு கன்சிஸ்டன்சி தான் கீ. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் சக்ஸஸை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், பி கன்சிஸ்டன்ட் அண்ட் நெவர் கிவ் அப். நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாலே சக்ஸஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டுடே அண்ட் பில்ட் த டிசிப்ளின்டு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். வெற்றி உங்கள் கையில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அதோட உங்க எண்ணங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதன் மூலியமா எங்களுக்கும் பல வீடியோக்கள் போடுறதுக்கு ஊக்கமா இருக்கும். அண்ட் தென் வி வில் see you on next video.